அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிராமத்தொழில் சக்திகிரி. கிராமத்தொழில் மூலமாக தினம் தினம் ஒரு வெற்றி பெண்மணிகளை சந்தித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சந்திக்க இருக்கிற பெண்மணி கயிறு பின்னுதல், தேங்காய் மாட்டையிலிருந்து கயிறு பின்னும் தொழில் செய்து இன்றைக்கு மற்ற பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் முள்ளுக்குறிச்சி தமிழ்நாடு கிராம வங்கி கிளையில் 4 பேர் கொண்ட குழு அமைத்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுக்கு முன்பு அந்த குழுக்கள் மூலியமாக தலா 25,000 பெற்றுள்ளார். பிறகு படிப்படியாக வாங்கிய கடனை திருப்பி செலுத்திய பிறகு இன்றைக்கு கடைசியாக அவர்களுக்கு 4வது தடவையாக தலா 75,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். கொரோனா காலகட்டத்தில் அத்தனை குடும்பங்களையும் அந்த கொடூர நோய் பாதிப்புக்குள்ளாக்கியது. தொடர்ந்து வருமானம் இல்லாமல் அத்தனை குடும்பங்களும் மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக வறுமையை சந்தித்தனர். ஆனால் இவர்கள் அந்த கொரோனா காலகட்டத்தில் சுயமாக ஒரு தொழில் செய்தால் எவ்வளோ பெரிய கொடூர நோய் வந்தாலும் நாம் தப்பித்து அடுத்த வாழ்க்கைக்கு பயணம் பண்ணலாம் என்கிற ஒரு மனதில் பட்டவுடன் உடனடியாக இந்த தொழில் கயிறு பின்னும் தொழிலில் ஒரு 2 ஆண்டுக்கு முன் கொரோனா காலகட்டத்தில் அமைத்துள்ளனர். இன்று அது மிகப்பெரிய தொழிலாக அவர்களுக்கு அமைந்துள்ளது. வாருங்கள் அந்த பெண்மணியை சந்திப்போம். வணக்கம்மா. நாங்கள் கிராமத்தொழில் சேனல்லேருந்து வரோம். சரிங்க சார். ஆல்ரெடி தமிழ்நாடு கிராம வங்கியில் நீங்கள் கடன் பெற்றிருக்கேன் சார். அது மூலிமா நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் பேசுகிறது முதல் காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, நீங்கள் ஒரு வெற்றி பெண்மணியாக திகழ்கிறீங்க. அதனால் உங்களுடைய இந்த தொழில் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அதுக்காக உங்களை சந்திச்சு வரோம். மகிழ்ச்சி. உங்கள் பேர் தங்கமணிங்க சார். தெப்பக்குளக்காடு கிராமம். தெப்பக்குளத்துக்காடு கிராமங்க சார். தெப்பக்குளத்துக்காடு கிராமம் சார். நாமக்கல் மாவட்டங்களா? நாமக்கல் மாவட்டம் சார். சரி. சரிம்மா, இப்போது கிராம தொழில் முதல்ல நம்ம சாருங்கள்லாம் வராங்க இல்லையா? ஆமாம் சார். எப்போ அவங்கள சந்திச்சிங்க? இப்போ ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சிங்க சார். அவங்களுக்கு 8 வருஷம் முன்னாடி வந்தாங்க சார். இந்த மாதிரி நாங்கள் லோன் கொடுக்குறோம், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு தொழில் ஏதாவது தொழில் ஃபஸ்ட்டு கறவை மாடு தாங்க சார் வாங்கினோம். அவங்க ஃபஸ்ட்டு 25,000 லோன் கொடுத்தாங்க சார். அப்போ எங்களால் கறவை மாடு மட்டும் தாங்க சார் வாங்க முடிஞ்சது. வாங்கி அதை பயனுள்ளதாக படுத்தணுங்க சார். பரவாயில்லைங்க சார். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 லோன் 3 லோன் கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுங்க சார். கடைசியாக 75,000 கொடுத்தாங்க. 75,000 வாங்கியிருக்கிறோங்க சார். 75,000 வாங்கி பையன் என்னுடைய சன் கவுத்து எரிக்கிற மிஷின் போடலான்னு சொல்லி சொன்னாப்பேங்க. சரி போடலான்னு சொல்லி அதை பயன்படுத்தணுங்க சார். பரவாயில்லைங்க. கவுரு பின்னுற தொழில். ஆமாம் சார். நார் தேங்காய் மாட்டிலேருந்து நார் வாங்கிட்டு அதை கவராக திரித்து அதை வெளியில் அனுப்புகிறோங்க சார். நாங்கள் இது உங்களுக்கு போதுமான வருமானம் இருக்கா? பரவாயில்லைங்க சார். ஓரளவுக்கு எங்களுக்கு பையன் முன்ன சென்னையில் வேலையில் இருந்தாங்க சார். இந்த கொரோனா மூலயமா வேலை இல்லை. சரி வீட்டுக்கு வந்துட்டேன் சார். இதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம். எங்களுக்கு விவசாயம் கம்மி தாங்க சார். சின்னதாக இருக்கிறதுனால அது நம்மளுக்கு வருமானம் பத்தாது. அதனால சரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பேங்க சார். சரி நானும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்குறேன் சார். இது எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வருது மாதத்துக்கு? மாதம் 30,000. நீங்கள் செய்கிறீங்க, பையனும் செய்கிற, அப்படி 2 பேரும் சேர்ந்து 30,000 to 35,000 பார்க்கலாங்க சார். தொடர்ந்து உங்களுக்கு வேலை கிடைக்குதா? வேலை இருந்துகிட்டே இருக்குங்க சார். தொடர்ந்து எங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். இது வாங்கிட்டு போகிற ஏஜென்சி எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க? எல்லாம் நாங்கள் ஃபோன் மூலிமா தான் சார். நேர்லலாம் போக தேவையில்லைங்க சார். ஃபோன் மூலிமா ஃபோன் பண்ணேன்னா
அவங்க இங்கேயே வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க சார். எங்களுக்கு அமௌண்ட்டும் கரெக்டாக போட்டு விட்ருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். சரியாக இருக்குது. சரியாக இருக்குதுங்க சார். சரி. இது வரைக்கும் எந்த ஒரு பெண்டிங்கும் எங்களுக்கு இல்லைங்க சார். சரியான முறையில் தமிழ்நாடு கிராம பேங்கில் முள்ளுக்குறிச்சி கிளையில் நீங்கள் கடன் பெற்றுருக்கீங்க. ஆமாங்க சார். இங்கே வராங்க இல்லையா? ஆமாங்க சார். தொடர்ந்து இங்கே வந்துடுறாங்களா டைமுக்கு? எப்படி பேங்கை பற்றியெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க? எல்லாமே பண்ணுறேன் சார். அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக வந்து எங்களுக்கு 9 மணினா 9 மணிக்கு வந்துடுவாங்க சார். வந்து காசு அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க சார். வாங்கிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். நாளும் தவறது இல்லைங்க சார். அவங்க ஞாயிற்றுக்கிழமையோ மற்ற நாள் எந்த நாள் லீவுனாலே அவங்களாம் பார்க்கறது இல்லைங்க சார். அந்த தேதி 5ஆம் தேதினா எங்களுக்கு 5ஆம் தேதி வந்து வாங்கி. உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். ஒன்றும் பிரச்சனை. இந்த குழு எப்படி 4 பேருன்றது அமைச்சிங்க இல்லையா? அந்த 4 பேர் யார் யார் அமைச்சிங்க? எல்லாம் எங்கள் பக்கத்து அவங்களும் எல்லாம் விவசாயம் தாங்க சார். பக்கத்தில் இருக்கிறாங்க. நல்லா காட்டில் வந்து விவசாயம் பண்ண களவெட்ட வருவாங்க சார். அதை வச்சு நாங்கள் லோன் தரேன்னு சொன்னாங்க. சரி வாங்கினா நம்மளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி 4 பேரும் சேர்ந்து வாங்கினோம் சார். இந்த கயிறு இருக்கு இல்லையா? ஆமாம் சார். இது எவ்வளோ போது வருது? இது 5 ரூபா போகுங்க சார். 15 கிலோ சொன்னாங்க சார். எத்தனை மீட்டர் வரும்? 24 சுற்று வைப்போம். ஓஹோ. மீட்டரில் எத்தனை மீட்டர் வரும்? 60 அடி வரும். 60 அடி வரும். ஓகே. இது எதுக்கு பயன்படுது? இது வந்து மேலே MP மகாராஷ்டிரா அது மாதிரி இருக்க விவசாயம் பண்ணுறவங்க எல்லாரும் தனித்தனியாக ஒரு பீஸ் எடுத்து இதில் ஒரு சுரணம் எடுத்தாங்கன்னா ஒரு ரோல் கட் பண்ணி போகிறது. இப்படி சோளம், கம்பு, மக்காசோளம் இதெல்லாம் அறுவடை ஆன கோதுமெல்லாம் வருது இல்லைங்க சார். அது வந்து கட்டு கட்டுறதுக்கு நம்ம இங்கே நெல்லம்பில்லு கட்டு கட்டுறோம் இல்லைங்க சார். அந்த மாதிரி அவங்க வந்து வெளியிலலாம் கட்டு போடுறாங்க. அதுக்கு யூஸ் பண்ணாமல் இது வந்து இந்த மெட்டீரியல்லாம் சீக்கிரம் வைக்கணும் சார். இது அதனால இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த தென்னை இதுலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துல போய் பார்த்தோம். தென்னை இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மேட்டு கூட தைக்கிறாங்க. இருக்குதுங்க சார். அந்த மாதிரி அது வந்து நம்ம போடுறது பொறுத்து கிடைக்கும் சார். இது எப்படின்னா அது அந்த ஆர்டர் வந்து கம்மியாக தான் சார் கிடைக்கும். அதான் வீட்டுக்கு கொண்டு தானே யூஸ் பண்ணுறாங்க. இது விவசாயிகள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது நிறைய இதுக்கு பலன்படுதுங்க சார். எதுக்கு அந்த இதுக்குன்னு இல்லைங்க சார். இந்த நம்ம பந்தல் போட்டால் பந்தல் போடுறதுக்கு கட்டல் இது மெயின் பந்தல் போட்டால் அந்த கவுரு கட்டுறதுக்கெல்லாம் வேணும் சார். நிறைய இதுக்கு யூஸ் ஆகுதுங்க சார். சரி, உங்களால் நிறைய பேர் பயனடைகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கொரோனா காலகட்டத்திலாம் நீங்கள் இது ஒரு யோசனை வந்திருக்கு உங்களுக்கு. ஏன்னா இது போல் வருங்காலத்தில் பெரிய நோய் கூட வரலாம். இயற்கைக்கு நம்ம எதிராக இன்னுமே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சுயதொழில் பண்ணி ஒரு நிரந்தரமாக வச்சுருக்கீங்க. மற்ற பெண்களும் இதே போல் பண்ணலாம் சார். தாராளமாக பண்ணலாம். அறிவுரை என்ன? ஏன்னா வந்து மித்த இது வந்து கிடைக்குமோ கிடைக்காதாங்கிற ஒரு வேலையெல்லாம் வந்து நிரந்தரமாக கிடைக்குங்கிறது சொல்ல முடியாது சார். இது வந்து நம்ம விவசாயத்துலேருந்து மட்டை வருது, தென்னை மரத்துலேருந்து மட்டை வர்றதுனால நம்மளுக்கு நார் எப்படியும் கிடைக்கும். அது நம்மளே கூட முடியலைன்னா நம்மளே மட்டை வாங்கி கூட மிஷின் போட்டு அடித்து நம்மளே கூட பண்ணிக்கலாம். மொத்தத்தில் வேலை இல்லைங்கிற ஒரு கவலை இல்லைங்க சார். செய்யலாங்க சார். துணிஞ்சு செய்யலாம் சார். மற்ற பெண்களும் இந்த மாதிரி கடன் பெற்று தாராளமாக செய்யலாம் சார். துணிஞ்சு வாங்கி செய்யலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். செஞ்சோம்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டான பலன் இருக்குதுங்க சார். சரிம்மா, எங்களை இவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுன்னுக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களுக்கும் பதில் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்தல். நன்றி, வணக்கம். நன்றி. பார்த்திருப்பீர்கள் இந்த வெற்றி பெண்மணியின் கதையை. இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ பெண்கள் பொருளாதார ரீதியாக எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று எண்ணினார்கள். ஆனால் அதே கொரோனா காலகட்டத்தில் இவர்கள் போல பெண்மணிகள் சுயதொழில் செய்ய வைத்திருக்கிறது. அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் வெற்றி பெண்மணியின் கதையை கூறுவோம். நன்றி, வணக்கம். இந்த கிராமத்தினொலி சேனல் நமக்கான சேனல், பெண்களுக்கான சேனல். நமது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய, மேலும் இதேபோல் வங்கி பற்றியும் சமூக வாழ்க்கை பற்றியும் அறிந்து கொள்ள, வெற்றி பெண்மணிகளின் கதைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க லைக், ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.